வருடத்துல 21ஆம் வருடம் இந்த வருடம் எப்படி இருக்குமோ ஏற்று கலக்கத்தோட இன்றைக்கு விஞ்ஞானிகள் இருந்து எல்லாரும் இன்னைக்கு பயத்தோட இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்க? எல்லாருமே எப்படி இருக்கிறாங்க? கொரோனாவால பயந்து போய் மிரண்டு போய். ஆனா கர்த்தருடைய பிள்ளைங்க யாருமே என்ன இல்லை, பயப்படலைன்னா தெரியும். உங்களுக்கு என்ன தெரியும்? ஏசு எங்களோடு இருக்கிறார். இனி பைபிள் என்ன சொல்லியிருக்காங்க நடக்கும் அவங்களுக்கு தெரியும். அதனால என்ன பண்ணிருக்காங்க? தைரியமா அவங்க இருக்கிறாங்க. நாம இந்த வருடத்துல நாம் என்ன சிந்தைகளோட நாம் இருக்க வேண்டும்? கடவுள் நம்முடைய ஊழியத்தை எதற்காக இணைச்சிருக்கிறார்? நாம் எப்படி இருந்து கொண்டு, நம்ம குடும்பம் எப்படி கொண்டிருக்கிறது, நம்ம பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள் சொல்லி நாம் சிந்திக்க வேண்டும். எதற்காக நம்ம இணைத்திருக்கிறார்? இந்த ஊழியத்தில் எதற்காக நம்மை குடும்பமாக இணைத்திருக்கிறார்? இந்த ஊழியத்தில் எதற்காக கர்த்தர் அழைத்திருக்கிறார்? ஒன்றும் கூட அவருடைய நோக்கம் இல்லாமல் இந்த பூமியில நிறைவேறவே நேராகிறார். ஒவ்வொரு காரியம் கர்த்தர் செய்கிறது. எல்லா துதி கனமும் அவருக்கே நான் செலுத்துகிறேன். இந்த வருடத்துல நம்முடைய குடும்பங்களுக்கும் நம்முடைய உற்சாக உறவினரும் கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தம், கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், ஆகவே நான் ஒன்றிலும் தாழ்ச்சி அடைவதில்லை. கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிற வரைக்கும் ஒரு காரியத்திலும் தாழ்ச்சி அடைவதில்லை. எந்த ஒரு காரியத்திலும் குறைந்து போவதில்லை. எந்த ஒரு காரியத்திலும் தோற்று போவதில்லை. எதிலையும் நான் இழந்து போவதில்லை. சத்துரு எவ்வளவு பெரிய போராட்டத்தை கொண்டு வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பாடுகளை கொண்டு வந்தாலும் சரி, ஒரு காரியத்தில் கூட நம்ம என்ன பண்ண போறதில்லை, தாழ்ச்சி அடைவதில்லை. ஏனென்றால் நம்முடைய ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? சர்வ வல்லமையுள்ள தேவன், வானத்தையும் பூமியை உண்டு பண்ணின தேவன். அவர் நட்சத்திரங்களை பேர் சொல்லி அழைக்கிற தேவன். சூரியனை என்ன பண்ணிட்டு இருக்கிறார்? பரலோகத்தில் எப்படி இருக்கு? சூரியன் பிரகாசமா இருக்கிறது. இன்னும் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது எப்படி? இப்பதான் ஒரு செயற்கைக்கோளை அனுப்பிச்சிருக்கிறாங்க. அது எப்படி இயங்குது, எப்படி எது பண்ணுது, அதுக்கு ஒரு கூடாரத்தை கர்த்தர் என்ன பண்ணிருக்காரு? நியமிச்சிருக்கிறார். நட்சத்திரங்களுக்கு ஒரு பேர் சொல்லி அழைக்கிறார். அந்த தேவன் ஆவியா நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். கர்த்தரே ஆவியானவர் எங்கே உண்டோ அங்க விடுதலை உண்டு. ஆவியானவர் மூலம் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். அப்ப எப்படிப்பட்டவர்? நம்ம ஞானவான்களா இருக்கிறோம். இந்த வருடத்தின் வாக்குத்தத்தின்படி சங்கீதம் 23:1 என்ன சொல்லுகிறது? கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார், ஆகவே நான் தாழ்ச்சி அடைவதில்லை. ஒரு காரியத்தை அவர் நம்மளோட அடிக்கடி இடப்படும் பொழுது அவர் நம்மளோட பேசுவார். நீ எங்கே இருக்கிறார்? முதல் கேள்வி ஆதாமோட பேசும்பொழுது என்ன கேட்டாரு? நீ எங்கே இருக்கிறார்? ஏதேன் தோட்டத்துல வரும்போது என்ன கேட்டாரு? நீ எங்கே இருக்கிறார்? அன்னைக்கு கூட வாட்ஸ்அப்ல ஒரு செய்தி நான் அனுப்பிச்சு விட்டேன். எங்கே இருக்கிறார்? முதல் கேள்வி என்ன கேட்கிறார்? நம்மள எங்கே இருக்கிறார்? ஒன்றை குறித்து கொள்ளணும். ஒவ்வொருவரையும் இந்த பூமியில ஒரு நோக்கத்தோடு தான் கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். தேவ சந்ததியில அடிக்கடி அந்த வசனத்தை சொல்லுவேன். யோவான் 15:16 என்ன சொல்றது? நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். எபேசியர் 2:10 சொல்றது, நீங்கள் கிறிஸ்துவின் செய்கையா இருக்கிறீங்க. என்ன சொல்றது? நீங்கள் கிறிஸ்துவின் செய்கையா இருக்கிறீங்க. அவருடைய அத்தாரிட்டி, அவருடைய செய்கைகள் நம்ம பூமியில் அதற்காக நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஆகவே நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரையும் இந்த பூமியில் ஒரு நோக்கத்தோடு தான் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார்? தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஆனால் இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் ஏதோ ஆலயத்துக்கு போன வந்த உட்கார்ந்து தூங்குறன்னு சொல்லி நேரத்தை வீணா அடித்துக் கொண்டிருக்கிறார். இது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் தமக்காக தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஊழியத்தை முதல் செய்த நான் ஊழியம், ஒரே ஒரு ஊழியத்தை நான் சொல்றேன், அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். குரோம்பேட்டை சர்ச்சில் முதல் ஊழியத்துக்கு நான் பேர் நிறுத்திட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன சபையில பண்ணியிருக்கிறேன். ஆனால் குரோம்பேட்டை சர்ச் ஈசிய சர்ச், எங்க மாமியார் சர்ச், அது கூப்பிட்டிருந்தாரு. எங்க மாமியார் போன அந்த சர்ச்சில் அந்த பாஸ்டர் கூப்பிட்டிருந்தாரு. முதல் மேரேஜ் ஆகி கொஞ்ச நாள் இல்லை. அப்ப இந்த இடத்துக்கு போகும்போது சின்ன பையன். அப்பதான் மேரேஜ் முடிஞ்சது. எனக்கு ஒரு 27 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். 27 வயசு நினைக்கிறேன். இல்ல 30க்குள்ளதான் இருக்கும். அப்படி போகும்பொழுது அந்த ஊழியத்துக்கு போகும்போது என்னோட இருந்த யூத் ஒரு 30 பேரை கூட்டு போனோம். அப்ப எப்படின்னா ஊழியம் சும்மா டமாசா செஞ்சுட்டு இருந்தேன். ஏதோ நேரம் கிடைக்கிற நேரம் ஊழியம் பண்ணிட்டு இருந்தோம். எல்லாரும் பண்றாங்க, நானும் பண்றேன்னு சொல்லி ஒரு 20-25 வாலிய பிள்ளைங்களோட போய் சபைகளை ரிட்ரீட் நடத்துறது, எல்லாம் ஸ்கிட் பண்றது, என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் எதற்கு அழைச்சார்ன்ற ஒரு நோக்கம் எல்லாமே நாங்க செஞ்சுட்டு இருந்தோம். எதை கூப்பிடுறாங்க போறோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த சபையில போகும் பொழுது என்னை ஆவியில நிரப்புல 2 செக்ஷன் பேசினேன். முதல் ஏசியா 52 2ஆம் வசனத்தை பேசினேன். வாழ்க்கையில் முதல் அனுபவம். 2வது ஏசியா 52:2 பேசும் பொழுது அக்னி ஆவியானவர் அந்த சபைக்குள்ள பலமா இறங்குறத முதல் மெசேஜ் நான் பார்த்தேன். அதுக்கு முன்னாடி எத்தனையோ மெசேஜ் எங்க திருச்சபையில கொடுத்திருக்கிறேன். ஆனாலும் அந்த சபையில அக்னியா இறங்கும் பொழுது முதல் பார்த்து முடிஞ்சு 2வது பார்த்து தான் யோவான் 15:6. அப்ப சினிஃபீல்ட்ல ஒர்க் பண்ண ஒருத்தர் அவங்க வந்திருந்தார் சாட்சி சொல்றது. அவர் சொன்னார், கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார். அந்த வசனத்தை கரெக்டா அவருக்கு நேரம் எடுத்தார். அப்ப நான் ஒண்ணு புரிந்து கொண்டேன். என்ன புரிந்து கொண்டேன்? தேவ சந்ததியில தேவன் நம்மை தேர்ந்தெடுக்கிறது ஒரு நோக்கத்தோட இருக்கிறது. உலகத்துல எத்தனையோ கோடி ஜனங்கள் இருந்தாலும் ஏன் நம்மை தெரிந்து கொண்டார்? எதற்காக நம்மை தெரிந்து கொண்டார்? அந்த சிந்தையில் அவன் ஓடிக்கொண்டிருந்தான். கிறிஸ்தவ குடும்பத்துல வளர்ந்தோம், ஏதோ பிறந்தோம், ஏதோ கரெக்டா ஞானஸ்தானம் எடுக்கணும், அதுக்கப்புறம் கம்யூனியன் எடுக்கணும்,
அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணணும், அதுக்கப்புறம் வேலைக்கு போனா, அதுக்கப்புறம் செத்து போயிடணும். இதான் வாழ்க்கைன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அந்த பூமியில அப்படிதான் ஓடிட்டு இருக்கும். ஆனால் நம்மை அழைத்தது ஒரு வித்தியாசம் உண்டு. இப்படிதான் வாழணும் கிடையாது. தேவன் நம்ம இப்படிதான் வாழ வேண்டும் என்று நியமித்திருக்கிறார். அந்த அறிவே இல்லாமல் நான் ஓடிக்கொண்டேன், அந்த உணர்வே இல்லாமல் ஓடிக்கொண்டிருந்தேன். அப்பதான் என்ன நடந்தது? ஒரு வாலிப மகன் என் கண்முன்னால காமிச்சு என்ன செய்தா? ஒரு பையனை நம்பி அவன் ஏமாந்து இருக்கிறான். ஏமாந்தோடனே முன்னுக்கு வந்து அந்த ஐயர் கையை பிடிச்சிட்டு அவ சாட்சி சொன்னா. அந்த வசனம் சொல்லிச்சு. சகோதரன் பேசினாரு. என்ன பேசினாரு? நீ ஏன் சாகணும், உனக்காக ஒரு உண்டு, அவர் பார்த்துப்பான்னு சொன்ன பிறகு அவ அழுது, அந்த செய்தியை கேட்டு அவ அழுது ஒப்பு கொடுக்கும் பொழுது, நான் அது அருகில், அந்த ஐயர் அருகில் இருக்கும் பொழுது அந்த சிந்தை என்னை நொறுக்க ஆரம்பிச்சிச்சு. நான் என்ன செஞ்சேன்? விளையாட்டு பொழுது அந்த ஊழியத்தை ஆரம்பிச்சேன். ஏதோ எல்லாம் வாழி பிள்ளைகளோட எல்லாம் போற மாதிரி நானும் போனேன். ஆனால் நாட்டோட செஞ்ச ராம் முழுவதும் எனக்கு நிறுத்த இல்லை. அந்த பெண்ணோட நினைவு வந்து அவள் அழுதுன்னு சொன்னான். இன்றைக்கு நான் இந்த ஆலயத்துக்கு நான் வர வேண்டும் என்றால் காலையில் நான் செத்து போயிருப்பேன் என்று சொன்னான். நான் மரணம் அடைஞ்சிருப்பேன், என் வாழ்க்கையில சமாதானம் இல்லை. நான் யாரை நம்பினோ நீங்க ஏமாற்றி கைவிடப்பட்டு விட்டான். ஆகவே என் வாழ்க்கையில சமாதானம் இல்லை. யாரை மழை போல நம்பின கைவிட்டு விட்டான். ஆகவே என்னால என்ன பண்ண முடியல, இனி வாழ்வதற்கு அர்த்தம் இல்லைன்னு சொல்லும் போது பக்கத்து வீட்டுல பிள்ளை, அந்த பிள்ளை வந்து ஈஸியை சர்ச்சைக்கு போற பிள்ளை, அந்த பிள்ளை இவளை கூப்பிட்டானா. இன்னைக்கு ஒரு நாள் அந்த ரிட்ரீட்ல கடந்து மாணி 17 திருச்சபை கூப்பிட்டுருந்தாங்க அந்த ரிட்ரீட்ல. அன்னைக்கு அந்த பிள்ளை அங்க வந்து ரட்சிக்கப்பட்டு இனி நான் ஏன் சாகணும்னு சொல்லி அவ தைரியமா சாட்சி சொல்லிட்டு அவ போனான். அன்றைக்குதான் என் நித்திரை கெட்டு போனது. அப்ப சாதாரணமாய் தேவன் எதற்கு அழைச்சிட்டார்? வசனம் சொல்லுகிறது, ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்பட்டா முழு பரலோகம் சந்தோஷப்படும் என்று சொல்லு. காரணம் இவ்வளவு கிருபையை நம்ம கொடுத்திருக்கும் பொழுது அதை என்ன பண்ணிடும்? அசட்டா பண்ணிடும். யார் மேல கோபம் வந்தா மெசேஜ் போறது கிடையாது கோயில்ல. அப்படி இருந்தா வர காலத்துல ஐயரை பிடிக்கணும்னா மெசேஜ் போக மாட்டேன், மெசேஜ் போட்டுருவாங்க, வரேன்னு சொல்லிட்டு நீங்க வேணுக்கு போறது கிடையாது. அடுத்த நாள் போன் பண்ணி கோவப்படுவார், திட்டுவார் ஐயர், அதை பத்தி கவலைப்பட மாட்டேன். இப்படி ஒரு நிர்விசாரமா இருந்தேன். ஆனால் அந்த நாளில் அந்த பிள்ளை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் அன்றைக்கு ஒரு நோக்கத்தோடு ஓட ஆரம்பிச்சுட்டேன். அன்னையிலிருந்து எத்தனையோ செய்தி கொடுத்துருங்க, எத்தனையோ இன்றைக்கு விடுதலை ஆகியிருக்கிறார். அது நிமித்தம் என் குடும்பம் இன்றைக்கு பாதுகாக்கப்படும். அது நிமித்தம் என் குடும்ப சொந்த குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதம். எத்தனை பேர் எதிர்த்தாலும் சரி, எத்தனை போராட்டத்தை சத்துரு கொண்டு வந்தாலும் சரி, ஒரு இடத்துல நான் பிசாசு சொன்னான், நீ நிறைய பேரை இணைக்கிறியா, நீ நிறைய பேருக்கு சமாதானத்துக்கு காரணமா இருக்கியா, உன் வீட்டுக்குள்ள நான் போய் கிரியை செய்யறேன், செய்து பாருனால எவ்வளவு செய்ய முடியுமோ செய்து பாரு, பயப்படாம ஓடிட்டு என் வாழ்க்கையில நான் சாட்சி சொல்லணும். என் வாழ்க்கையில எத்தனையோ அலுவலகங்கள் நான் கடந்து வந்திருக்கேன். எவ்வளவு போராட்டத்தை வந்தாலும் சரி, ஞாயிற்றுக்கிழமை கத்திரிக்கை கொடுத்து விட்டு நான் ஓடு ஆசீர்வாதத்தை கண்டிருக்கேன். இல்லையோ அப்படி என்றால் என்னுடைய வாழ்க்கையில செய்த கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில செய்வது அதிக அப்போ நான் முடக்க முடியும். எதற்காக தேவன் என்னை இணைத்தார்? எதற்காக அவரோடு இணைந்திருக்கிறார்? எதற்காக அவரோடு இணைந்திருக்கிறார்? நான் வசனம் சொல்லுகிறது, யோவான் 15ஆம் அதிகாரத்தில் சொல்லுது, பிதா திராட்சை தோட்டக்கார், நீ இயேசு செடியா இருக்கிறார், நாம் என்ன பண்றோம்? கிளையா இருக்கிறோம். நம்ம தான் கனி கொடுக்கணும், அவரோட இணைந்து கடை. அப்போ என்னுடைய வாழ்க்கையில, சொந்த வாழ்க்கையில தேவனுக்கும் எனக்கும் என்ன உறவு இருக்கு? ஒரு கிராமம், பெரிய ஒரு கிராமமா, மீனை பிடிச்சு அப்படியே சாப்பிடுவாங்களாம். என்னன்னு கேட்டா அது மீன் தண்ணியில தானே இருக்கு, எது கழுவுன்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட ஒரு கிராமம் அது, ஒன்றும் அறியாது. அப்ப அந்த குடியானவன் பக்கத்து கிராமத்துக்கு ஒரு நாள் எதுக்கோ வந்திருக்கிறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா டேப்ல தண்ணி, அவங்க ஊர்லாம் இதுலயும் தாழ்வாயிலையும் ஓடையிலுமே தண்ணி எடுப்பாங்க. ஆனா இவன் என்ன பண்ணிருக்கான், டேப்ல தண்ணி பிடிக்கிறது எல்லாம் பார்த்துட்டு அவன் ஒரு 5 டேப் வாங்கி வீட்டுக்கு போயிருக்கிறான். வீட்டுக்கு போய் அவனுடைய ஓலை கொட்டாளெல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு எல்லாம் வாங்கிப்போம், நீங்க இனிமே குளத்துக்கு தண்ணி போக வேண்டாம், திறந்து தண்ணி வரன்னு தரமான தண்ணி இல்லையா. ஆனா ஏன் தண்ணி வரல? பைப் எங்க இணைக்கப்படணும், எங்க இணைக்கப்படணும்? இன்னைக்கு அநேக ஊழி அப்படிதான் இருக்கு. இணைக்கப்பட வேண்டியதுல இணைக்கப்படாம வெறும் செவத்துல இணைச்சு குளத்துல கூட தண்ணி வராது. அப்ப நம்ம வாழ்வு எங்க இணைக்கப்பட்டிருக்கிறோம்? எங்க இணைக்கப்பட்டிருக்கணும்? தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கணும். அதனாலதான் பிசாசு முன்பதா தைரியமா நிற்கிறோம். ஏன் நிற்கிறோம்? வானத்தையும் பூமியும் ஒன்று போனவர் என்னோட இருக்கிறார், நீ சாதாரண பிசாசுன்னு சொல்லி தைரியம் அதோட பேசணும். காரணம் என்ன? நம்முடைய வாழ்க்கை, சொந்த வாழ்க்கை இயேசுவோடு இணைக்கப்பட்டிருக்கு. அதுதான் முக்கியம், அதுதான் முக்கியம். தேவன் நம்மை தெரிந்து கொண்டார், உண்மைதான். நம்ம அழைத்தது உண்மைதான், நமக்கு என்று காரியங்களை செய்து வந்தது உண்மைதான். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில அவர் வைத்திருக்கிற திட்டம் என்ன? என்னுடைய எதிர்காலத்தில் வைத்திருக்கிற திட்டம் என்ன? என்னை குறித்து என்ன நோக்கம் பரலோகத்தில் எழுதியிருக்கிறது என்று நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? அவரோடு உறவு இருந்தால் மாத்திரம், அவரோட உறவு இருந்தால் மாத்திரம். அப்ப நம்ம ஊழியத்தை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது எனக்கும் தேவனுக்கும் என்ன உறவு, என்ன டிஸ்டன்ஸ் புரிந்து கொள்ள முடியும். எது எனக்கு தடையா இருக்கிறது?
எது எனக்கு தடையாக? ஏசி 59:1-2 சொல்லுது, ரட்சிக்க கூடாதபடி கட்டளைகளை குறி போகும், கேட்க கூடாதபடி சரி மந்தமாக. நம்முடைய அக்கிரமம் தேவனுக்கு நமக்கும், அவர் நம்மை வெறுக்கவில்லை. நம் பாவத்தில் இருக்கும்போது அவர் வெறுக்கவே இல்லை. ஆனா நாம என்ன பண்ண முடியாது? அவரோட இணைய முடியாது. அப்ப அந்த பரிசுத்த தேவனோட நம்ம இணைய வேண்டும் என்று அவரோட உறவு இருக்கு. இந்த உலகம் என்ன சொல்றதுன்னு பார்க்காதீங்க, நீ என்ன படிச்சிருக்கீங்கன்னு பார்க்காதீங்க, நீ என்ன பாவத்தில் இருக்கீங்கன்னு பார்க்காதீங்க. ஆனா தேவன் என்ன என்னைக்கு நினைக்கிறான்னு பார்க்கணும். மனுஷன் 1000 சொல்லுவான், உன்னை குறித்து தவறாக பேசுவான், உன்னை குறித்து தவறான திட்டங்களை போட்டு வைத்திருப்பான். அப்படி இல்லை, தேவன் என்னை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறார் அதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் என்னை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறார் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு முறை எங்க திருச்சபையில எனக்கு ஞானஸ்தானத்தை பத்தி செய்தி கொடுத்தாங்க, சோதனை என்னை கூட கொடுத்தாங்க. நான் தப்பிச்சிட்டேன், அந்த செய்திக்கு போகல. அப்ப நான் சொல்லிட்டேன், அநேகர் எதுக்கு ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க? நீங்களே மனசாட்சி கை சொல்லி போய்ங்களா? எதுக்கு ஞானஸ்தானம் எடுக்கலாம் தெரியுமா? சொல்லுமா, நீங்க எதுக்கு எடுக்கலாம்? எதுக்கு எடுக்கிறாங்க ஞானஸ்தானம்? வருஷத்துல 2-3 கல்யாணம் அப்படி நடக்கும் திருச்சபையில. கல்யாணத்துக்காக பைபிள் என்ன சொல்றது? மனம் திரும்பி. ஆனா அவங்கள ரோட்ல விட்டு போயிறாங்க ஞானஸ்தானம் கொடுத்து. தெரியுமா தெரியாது அவங்களுக்கு. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு பிரச்சனையே இருக்கு. 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் விசாரிக்கிற தேவனா இருக்கிறேன்னு சொல்ல. மிஸ்ஸஸ் ஜபத்துக்கு வந்திருந்தாங்களா? ஜபிக்கும் பொழுது நல்லா வர்ஷிப் பண்றவங்க நினைக்கிறேன், வர்ஷிப் பண்றவங்க ஜபிக்கும் பொழுது விசுவாசம் ஆட ஆரம்பிச்சு. அவங்களுக்கே தெரியல அது என்ன சொல்றது. அது என்ன சொல்றா, இது இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க? முதல் சந்ததி. எந்த சந்தையில இருந்து? பாவ சந்தை. அவங்க அப்பா முன்னோர்கள் எதுவா இருக்காங்க? இந்துக்களா இருக்காங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்க? ஏதோ ஒரு ஆர்வ கோளாறுல ரட்சிக்கப்பட்டு கடவுள் சமத்துல வந்துட்டாங்க. ஆனா அந்த உறவு முறிக்கப்பட்டதானே ஆவில தெரியாது. முதல் கற்பம் உருவானது என்ன சொல்லுது? அந்த சாத்தா என்ன சொல்றான்? இது ஏன் சந்ததி, இது என்னுடைய சந்ததி, நான் விட மாட்டேன் அந்த கற்பத்தை. இந்த சந்ததி கிறிஸ்துவின் நாமத்தை. ஏன்னா ஒரு போராட்டம் யாருக்கும்? பிதாவுக்கும். ஆதியில் என்ன நடந்தது? தன்னை துதிக்கும்படி ஏற்படுத்தின தேவ தூதன் என்ன பண்ணான்? தேவனுக்கு மேலாக ஏற்படுத்த அவனை தள்ளிவிட்டு, என் ஜனங்களை நான் ஏற்படுத்துவேன், அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் நம்மை ஏற்படுத்திருக்கிறார். அப்ப நமக்குள்ள ஒரு சந்ததி உருவாகும். அந்த சந்ததி தேவனை ஆராதிக்கிற சந்ததி. அப்ப என்ன ஆகுது? பிசாசை ஆராதித்த சந்ததி முதலாய் தேவ சந்ததியா மாறும்போது பிசாசு சும்மா இருக்க மாட்டான். அப்ப ஞானஸ்தானம் கொடுக்கிறவங்க சொல்லணும். ஆனா அநேகர் என்ன பண்ணிடுறாங்க? எங்கேயாவது கொண்டு போய் ஞானஸ்தானத்தை கொடுத்து சபையில ஏன்ஸ்ட் அவங்க போறாங்க. அந்த பிள்ளைகள் போடுற போராட்டம் இருக்கு. நிறைய குடும்பத்தை நான் போராடி ஜெயிச்சிருக்காங்க. புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஞானஸ்தானம் தேவனுக்குள்ள வரதாங்க பெரிய விஷயம். அதான் சொல்லுது யோவான் 10:7 படிமா. என்ன சொல்லப்பட்டிருக்குது? அநேகர் ஞானஸ்தானத்தை விட்டுறாங்க. என்ன பண்ணிடுறாங்க? ஞானஸ்தானத்தை நின்று போயிடறாங்க. அடுத்த வருஷம் போறதே கிடையாது. படிமா யோவான் 10:7. ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்றார். நல்ல கவனிங்க, யார் வாசல்? இயேசு கிறிஸ்து. ஆடுகள். ஆடுகள் யாரு? நம்ம. நமக்கு வாசல் யாரு? இயேசு கிறிஸ்து. படி மக்களோட. நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எனக்கு முன்ன வந்தவர்கள் என்னப்பட்டவங்க? கல்லரும் கொள்ளைக்காரமா இருந்தாங்க. அவர்கள் ஓனாய் வருகிறதை கண்டு ஆடை விட்டுட்டு அப்படியே ஓடினவங்க, அம்மோனை விட்டு ஓடினவங்க. ஆனா நான் அப்படி இல்லை, ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறோம். அப்ப என்ன பண்ணணும்? இயேசுக்குள்ளாக பிரவேசிக்க. அப்ப என்ன பண்ணிடும்? யோவான் சொல்றான், மத்தேயு 3:11 படிமா. யோவான் சொல்லப்பட்டிருக்கான் எப்படி ஞானஸ்தானம் நீங்க நடந்துட்டு இருக்கு, தேவனோடு எப்படி தேவ ஜனங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறாங்க படிமா. மத்தேயு 3:11. மனம் திரும்புவதற்கு என்று ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். முதல் ஞானஸ்தானம் யாரு கொடுக்கிறா? உலகத்தில் உள்ள பாஸ்டர் இல்லைன்னா உங்களை சேர்ந்தவங்க கொடுக்கிறாங்க. நீங்க அதிலே மத்தேயு அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்துல நீங்க படிச்சீங்கன்னா என்ன தெரியும்? மோசேக்குள்ளாக எல்லாரும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள் சொன்னாங்க. பழைய ஏற்பாட்டில் ஒரு மோசே ஏற்படுத்தினார். மோசேக்குள்ளாக ஒரு ஞானஸ்தானம் எடுக்கப்படும். அங்கேயும் எங்க கிறிஸ்து கண்மலையா இருக்கிறார். அவர் ஞானஸ்தானம் பெற்றார். மோசேக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றார். தேவ ஆவியானவர் இறங்கினார். என்ன 11ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது எல்லாருமே இறங்கினார்னு பார்க்கிறோம். அப்ப மோசே ஏற்படுத்தினார், ஜலத்தினால் ஞானஸ்தானம் எடுக்கப்படி. அவர் மோசேயாக காரணமா இருந்தார். மோசே ஒரு உட்பிரவேசித்தார். அவர் மூலமா தேவனுடைய சட்டத்திட்டங்களை ஏற்று ஜனங்கள் விடுவிக்கப்பட்டார்.
ஆனால் இங்க யார் கொடுக்கப்பட்டிருக்கா? இயேசு கிறிஸ்து கொடுக்கப்பட்டிருக்கா. அப்ப நம்ம ஞானஸ்தானம் எடுத்துட்டு அதோட நின்று போயிடும். என்ன பண்ணிடுறோம்? அப்புறம் திரும்ப என்ன பண்ணிருக்கு? அதை படிமா, லாஸ்ட் பகுதி படி, மத்தேயு 3:11. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பா. யார் சொல்றா? யோவான் சொல்றேன். இப்ப நான் என்ன பண்ணிடுறேன்? உங்க ஜலத்துல ஞானஸ்தானம் கொடுத்துடுறேன். நீங்க என்ன பண்ணணும்? யார்கிட்ட திருப்பி போகணும்? இயேசு உங்களுக்கு பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் கொடுப்பார். அதுதான் தேவனுக்கு நமக்கு உள்ள உறவு. அந்த உறவுல வர்றதுதான் அந்த ஞானஸ்தானம். இயேசுவை என்ன பண்ணணும்? நமக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும். அப்ப இயேசுவின் வழியா நம்ம பிரவேசிக்க முடியும். எப்படி பிரவேசிக்க முடியும்? ஆவியானவர் இல்லாம பிரவேசிக்க முடியாது. பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்ளாதபடி அவர் ரகசியங்களை நான் அறிந்து கொள்ள முடியாது. வேத வாக்கியம் எல்லாம் ஆவியானவர் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் மாம்ச சிந்தையில இருந்து கொண்டு என்னுடைய மாம்சத்தை வைத்துக் கொண்டு வேதத்தை நான் ஆராய்ந்து பார்க்க முடியவே முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்தானம் பெற்று அவர் வழியாக பிரவேசிக்கும் பொழுதுதான் உள்ளும் புறமும் மேய்ச்சலை காண முடியும். தேவ ரகசியங்களை அறிந்து கொள்ள முடியும். அந்நிய பாஷை நிமித்தமாக ஆவியிலே ரகசியங்களை பேசுகிறான், தேவனோடு இணைந்து பேசுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப அந்த வெறும் ஞானஸ்தானத்தில் நின்று விடாது. பாச விடுத ஞானஸ்தானத்தோட நீரினால் முட்கப்பட்ட ஞானஸ்தானத்தோட நின்று விடாது. நீ மொழி எழுப்பும் பொழுது பாவத்துக்கு மறித்து நீதிக்கு என்ன பண்ணணும்? பிழைக்கணும். பிழைக்கும் பொழுது ஆவிக்குள்ள பிரவேசிக்கணும். அப்ப என்ன பண்ண? கிறிஸ்துவின் வழியாக ஒருவன் பிரவேசிக்கும் பொழுது உள்ளும் புறமும் மேய்ச்சலை காண்பாய். அப்படி என்றால் அவன் காண்போம் பொழுது அவனுக்கு ஒரு வேடி உண்டாகும். என்ன உண்டாகுது? அவனுக்கு ஒரு வேடி உண்டாகுது. அப்படி இல்லைன்னா உன்னுடைய அட்டாட்சி இல்லை. என்னைக்கு அவன் ஞானஸ்தானம் எடுத்து ஆவியானவர் அபிஷேகம் பண்ண படுகிறான அடுத்த நிமிஷம் ஜீவ புஸ்தகத்தில் அவன் பேர் எழுதப்படுகிறது, அவன் குடும்பத்தின் நாமங்கள் எழுதப்படுகிறது. தேவ தூதர்கள் அவன் நடந்து போகும்போது வரும்பொழுது ஏற்படுத்தப்படுகிறான். உண்மையாய் தேவனுக்கு பிரவேசிக்கிறவன். அப்ப என்ன பண்ணணும்? ஞானஸ்தானத்தை எடுத்து விட்டு அதோட நின்று கூடாது. அதனாலதான் சொல்றாரு அப்போஸ்தலர் 1:4 படிமா, நீங்க எருசலேமிலே காத்திருங்க சொல்றாரு பாருங்க. 4:1-4 படிமா. அன்றியும் அவர்களுடைய கூடி அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தார். நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட. யாருக்கு சொல்றாரு? சீஷர்களுக்கு சொல்றாரு. 3 வருஷம் இயேசுவோட இருக்கிறான் பேதுரு. சீஷர்கள் இருக்கிறாங்க. அப்ப கூட ஒரு உணர்வு இல்லாம இருக்கிறான். ஒரு போர் சேவைக்கு மிரட்டல் எழுப்பி ஓடுகிறான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில பிடித்தவர்கள் ஒழுங்கடிச்சு ஓடுகிறார்கள். சில அற்புதங்களை அவர்களால் செய்ய முடியவில்லை. ஆனால் பாருங்கள், இயேசு சொல்றாரு, நீங்க காத்திருங்க. கொஞ்ச நாள் எருசலேமிலே காத்திருந்து யாரால் அபிஷேகம் பெறணுமா? பின்பகுதி படிமா 4ஆம் வசனம். பிதாவின் வாக்குத்தத்தம் என்னது? உங்களுக்கு ஆவியானவரை கொடுப்பேன். என்றைக்கு நான் என்ன பண்ண போறேன்? யோவான் 14 என்ன சொல்றது? நான் என்ன சொல்ல போறேன்? உலகத்தை விட்டு நானு போக போறேன். என்றென்று உங்களோடு இருக்கும்படி ஒரு தேற்றரவான ஒரு கம்ப்யூட்டரை நான் என்ன பண்ணுவேன்? அனுப்புவேன். தேற்றரவான உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்றேன். அப்ப அந்த ஆவியான ஒரு வழியாய் தான் கிறிஸ்துவின் வழியா யாரை பார்க்க முடியும்? தேவனுடைய திட்டங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்ப வெறும் ஞானஸ்தானத்தோட நம்ம நின்று விடாதபடி என்ன எது காத்திருக்கணும்? இயேசுவினால் ஞானஸ்தானம் பெறும்படி காத்து. அதனாலதான் யோவான் 3:5 சொல்றாரு. படிமா, யோவான் 3:5 படி. இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். ஜலத்தினாலும் அடுத்தது எதுல பெறணும்? ஆவியின் அபிஷேகத்தை பெறவிட்டா எங்க போக முடியாதா? தேவனுடைய ராஜ்யத்தை. அதனால நீ மறுபடியும் பெறன்னு சொல்ற. அப்ப நிக்கதேமுக்கு என்ன தெரியல? எருசலேமிலே போதகராய் இருந்த நிக்கதேமுக்கு தெரியல. அப்ப சொல்றாரு 10ஆம் வசனத்துல சொல்றாரு, நீ எருசலேமிலே போதகராய் இருந்தும் இன்னும் அறியாமல் இருக்கிறாயே, ஒருவன் தாயின் வீட்டுல மறுபடியும் பிறக்கணுமா அப்படின்னு கேட்கறான். அப்ப நம்ம பிறக்கும் பொழுது யாருடைய வித்துல பிறக்கணும்? ஆதாமின் வித்துல நம்ம பிறக்கணும். அது சாதாரண நமக்குள்ள 2 வயசு குழந்தை 3 வயசு குழந்தை போய் சொல்லுது. எப்படி சொல்லுது? ஆதாமின் வித்து அவருக்குள்ள இருக்கணும். அப்ப ஞானஸ்தானம் வழியா இந்த ஆதாமின் வித்து அழிகிறது தண்ணியில திரும்பி எழுப்பது கிறிஸ்துவுக்குள்ளாய் நம்ம உதிக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ளாய் உதித்து காத்திருந்து அவரோட உறவோடு நம்ம ஒற்றி வாழும்போதுதான் அந்த அபிஷேகத்தை பெற்று கிறிஸ்துவை நாம் உட்பிரவேசிக்கிறோம். அதான் யோவான் 10:7 சொல்லப்பட்ட அவர் வழியாக உட்பிரவேசிக்க வேண்டும். அதுதான் வசனம் சொல்லுது. அப்போ அவர் வழியா நீ பிரவேசிக்கும் போது உள்ளும் புறமும் மேய்ச்சலை காண்பாய். அப்ப வேதத்துல கொடுக்கப்பட்ட 360 வாக்குத்தத்தத்துக்கு நீ என்னது? சொந்தமான அந்த வருஷம் சொல்ற, கர்த்தர் உன்னை மேய்க்கிறார், நீ அவருடைய தாட்சி அடை போகிறது. ஆனா நீ எந்த தோட்டத்தில் இருக்கிற, எந்த கண்டிஷன்ல இருக்கிற? அவருக்கு ஒரு உறவு என்ன இருக்கு, உனக்கு என்ன? அதான் 16ஆம் வசனம் முடியுமா? யோவான் 10:16 என்ன பண்றாரா? எதுல சேர்க்கிறாரா? நாம அப்படி தேவனோட இயேசுவோடு நம்ம உறவு வைக்கும் பொழுது எங்க சேர்க்கிற? நமக்கு என்று ஒரு தோட்டத்தை வைக்கிறான். யோவான் 10:16.
பாருங்க, எப்ப இணைப்பாரு? ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்போமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வரும்போது மேய்க்க போறேன், சேர்க்க போறேன். இப்ப எப்படி இருக்கு? தொழுவத்தில் உள்ள ஆடுகள். ஒரு வேலி இருக்கா? நம்ம இப்ப எங்க இருக்கிறோம்? தொழுவத்துக்குள்ள இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? தேவன் இயேசு பிரவேசித்திருந்தோம் என்றால் நமக்குன்னு ஒரு வேலி இருக்கும். நமக்குன்னு ஒரு வேலி இருக்கும். சில வீடுகளுக்கு ஜெபிக்க போகும்போது எனக்கு தெரியும், அந்த வீட்டுல ஒரு வேலி இருக்கு. இல்ல ஒரு மனுஷன் நிமிர்ந்து அந்த வேலி தகர்த்தப்பட்டிருக்கும். அதனாலதான் யோபை பத்தி கேட்கும்போது என்ன சொல்றாரு? என் யோபின் தாசனா யோபின் மீது கண் வைத்தாயோ? தேவனை மிஞ்சிய சாத்தான் உள்ள போக முடிஞ்சுதா? தேவனுடைய பெர்மிஷன் இல்லாம வீட்டை தொட முடிஞ்சுதா? உங்களுக்கு தெரியுமா ஒன்று? உங்களை கர்த்தர் வேலி அடைத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்க வீட்டுல என்னைக்கு பரலோகத்தினுடைய நாமங்கள் பேர்கள் எழுதப்பட்டிருக்கிறதோ சத்துரு நடுங்குவான். ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு, மெசேஜ்ல சொன்னாரு, பிசாசு திறக்கும் போது அந்த பிசாசு பேசிட்டான், உனக்கு ஒரே ஒரு பொண்ணு தானே இருக்கு, நீ அந்த பிசாசு திறந்தா அந்த பொண்ணுக்குள்ள நான் போவேன், உன்னால முடிஞ்சதை பாருங்க. தரத்த ஆரம்பிச்சோட போயிட்டு அந்த ஆவி போயிட்டு திரும்பி வந்து என்ன பேசுது? உன் வீட்டை சுத்தி அக்னி இருக்குது. அல்லேலூயா. இது ஆவிக்குரிய உலகம். உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? தேவனுடைய தொழுவத்துக்கு நீ வந்து விட உன் வீட்டுக்குள்ள ஒரு தொழுவம், ஒரு வேலை இருக்கு. தேவனுடைய பிரசனம், தேவனுடைய பெர்மிஷன் இல்லாம உன் வீட்டுக்குள்ள போகவே முடியாது. அதனால தேவனுக்கு நமக்கு உறவு இருக்கணும். தேவ தூதன் இறங்குறது ஏறதை பாப்பா. அதனால அவன் பிள்ளைகள் போகும்போது தைரியமா நீ ரோட்ல நம்பி இருக்கலாம். ஏன்னா அவனுக்குரிய தேவ தூதனை அங்க அனுப்புவார். உன் வழிகள்லாம் உன்னை காக்கும்படி தேவ தூதருக்கு கட்டளையிடுவார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நமக்கு அந்த வேலி இருக்கு. அந்த வேலைக்குள்ள இருக்கிறோமா? நம்ம குடும்பம் உறுப்பினர்கள் இருக்கிறார்களா? இந்த தொழுவத்துக்குள்ள நம்ம இருக்கிறோமா? தொழுவத்தில் இருக்கும் பொழுது இன்றைக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் வீட்டுல நிறைவேறும். ஒரு இடத்துல நம்ம தாட்சி அடைவதில்லை. ஏனென்றால் நான் அவருடைய தொழுவத்துக்குள் இருக்கிறபடினால் அவருடைய சத்தத்துக்கு நான் கேட்டு படுகிறேன். அவர் பேசுகிறதை நான் ஒவ்வொரு நாளும் கேட்கிறேன். அதான் சொல்ற தைரியம். என் நாடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். என் நாடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். நானும் அவனை நடத்துகிறேன் சொல்ற. திருடன் திருடன் ஓவன் 10:10 சொல். திருடன் திருடன் கொல்லவும் அழிக்க வருகிறான், வேறொருக்கு வர நானும் எங்களுக்கு ஜீவன் உண்டா இருக்கும், அது பரிபூர்ணமானவன் சொல்றார். இந்த தொழுவத்தில் நானவர்களை சாத்தான் இன்றைக்கு பீரிட்டுக் கொண்டிருக்கிறான். ஒரு சமாதானம் இல்லை. இன்னைக்கு சமாதானம் இல்லை இருந்தாலும் கர்த்தரே நம்மை ஆறுதல் படுத்துகிறவராக இருக்கு. ஆகவே இந்த வருடம் ஒரு தொழுவத்துக்குள்ள வர வேண்டும். அவருடைய எல்லைக்குள்ள நம்ம வர வேண்டும். அந்த எல்லைக்குள்ள நம்ம இருக்க வேண்டும். அப்ப நாம் ஞானஸ்தானத்தோட ஏதோ இருந்து விட்டுமா? ஏதோ ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மாதிரி ஏதோ கிறிஸ்தவ சமயத்துல பிறந்துட்டோம், எங்க அப்பாவை கடவுள் தெரிஞ்சுட்டா அப்படியே வரேன், ஏதோ அது ஒரு வித்து நாள் போய்கிட்டு இருக்கேன்னா, அந்தந்த காலத்துல அந்தந்த சடங்காச்சாரத்துல செய்து கொண்டிருக்கிறேன்னா, இல்லை உண்மையிலே தேவனுக்கும் எனக்கு உறவு இருக்கிறதா? அதுதான் முக்கியம். அதுதான் முக்கியம். அப்ப என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில உறவு இருக்கா? என்னோட பேசுகிறாரா? என்னை நடத்துகிறாரா? என் குடும்பத்தை நடத்துகிறாரா? போராட்டங்கள் சோதனைகள் வரும்பொழுது என்னை மேற்கொள்வது கிருபை கொடுக்கிறாரா? அவர் நம்பிக்கை நமக்கு உண்டு. நம்பிக்கை உண்டு. நம் குடும்பத்தில் ஒரு வேடி உண்டு. அதனாலதான் பார்க்கும் பொழுது எலிசா வீட்டுக்குள்ள இருக்கும் பொழுது என்ன வந்துச்சு? அவனுக்கு விரோதமாய் என்ன பண்ணுது? ராணுவங்களுக்கு உதவி வர என்ன பண்ண? அக்கினினால் அந்த வீட்டை நிரப்பியிருந்தாங்க. எலிசா கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. வேலைக்காரன் கண்கள் மறைக்கப்பட்டது. ஆண்டவரே என்னுடைய கண்களை திறந்தருள்னு சொன்னாரு. பார்க்கும் பொழுது எலிசா இருந்த வீட்டை சுத்தி அக்னி மயமான குதிரைகள் இயேசுவை நாமத்தால கூடியிருந்ததை நான் பார்த்தேன். தெரியுமா? விசுவாசம் நெருங்க முடியாது. உன் வீட்டையும் உன் உள்ளையும் வேலை அடைக்க என்றைக்கு தேவனோட உனக்கு உறவு இருக்குமோ அன்றைக்கு அந்த வீடு வேலை அடைக்கப்படுகிறது. கொஞ்ச காலம் நம்மளை மறக்கலாம், நம்ம உறவுகளை வச்சு சாத்தாம இருக்கலாம், நம்ம பொருளாதாரத்தை முடக்கலாம், சில வீட்டுல பட்டினியா படுக்க வைக்கலாம். ஆனால் அதுக்கு மேல ஒன்றும் செய்வதற்கு அதிகாரம் இல்லை. தேவனுடைய பர்மிஷன் இல்லாம யோகா தொடவே முடியாது. சொன்னார், என் தாசனாகி யோபின் மீது கண் வைத்தாயோ உங்களை என்னை கொடுத்து தேவன் பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறார். ஆகவே ஏதோ ஒரு நோக்கம் நம்மை அழைத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. சாதாரணவர்களை நம்மை அழைத்திடாது, ஏதோ ஒரு நோக்கத்தோடு அழைத்திருக்கிறார். ஆனா மற்றவர்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? எதற்காக அழைத்தார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். என்ன கிருபை நமக்கு வைத்து ஆபவனுக்கு தகுந்தபடி கிருபை அளித்திருக்கிறாரே என்று பவுல் சொல்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒரு கிருபை வச்சிருக்கிறார், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தாளந்த வச்சிருக்கிறார். உட்பிரவேசித்து அவருடைய ஆடுகள் மேலும் சத்தத்தை கேட்கும் பொழுது மாத்திரம்தான் சரி சாப்பிட்டார். அடுத்த சங்கீதத்துக்கு வருவோம், சீக்கிரம் முடிச்சுறேன். 21 சொல்லுது, கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையே. ஒன்றிலும் கூட யார் எழுதுறாரு? தாவீது சொல்றான், கர்த்தரின் மேய்ப்பர். ஆகவே நாம எப்படி சொல்றான்? சும்மா விளையாட்டு எழுதியிருக்கிறானா? அவன் அனுபவிச்சு எழுதியிருக்கான். அவன் அனுபவிச்சு எழுதியிருக்கான். 1 சாமுவேல் 11 அதிகாரத்துல நீங்க போய் படிச்சு பாருங்க. அந்த இடத்துல சொல்றான், அண்ணமாரெல்லாம் யுத்தத்துல இருக்கிறாங்க. அண்ணமாரெல்லாம் யுத்தத்துல சிறு வயதுல பழைய யுத்தத்துல தைரியமா நின்று கொண்டிருக்கிறார்கள். தாவீது ஆளுமை
இருக்கிறான். அவனை ஒரு பொருட்டாவே எண்ணவில்லை ஈசா. அவனை ஒரு மகனாவே நினைக்கவே இல்லை. ஆனால் தேவன் அவனுக்குள்ளே இருந்தார். இங்க ஒரு வித்தியாசம் பாருங்க. 2 பேரும் கிறிஸ்தவ குடும்பம் தான். 2 பேரும் 2 அண்ணன்மார்கள் இவன் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஈசாய் தெரிந்து கொள்ளப்பட்ட குடும்பம். ஆனால் இவனுக்கும் அவனுக்கும் ஒரு வித்தியாசம் இருந்தது. என்ன வித்தியாசம்? இவன் கிறிஸ்துவுக்குள் பிதாவுக்குள் எப்படி இணைந்திருந்தான். காடு மாடு ஆடுகள் அவன் ஆடுகளை வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது தேவனோடு இசைகளை இசைத்து அவரோடு உரமாடி கொண்டிருந்தான். அந்த வட்டத்துக்குள்ள வந்திருக்கிறான். யாருக்கும் தாவீதுக்கும் பிதாவுக்கும் என்ன ஒரு உறவு இருந்துச்சு. தாவீதுக்கும் அவனுக்கும் ஒரு உறவு இருக்கும். வித்தியாசம் அங்க வெளிப்பட்டது என்று பார்க்கிறோம். யுத்த களத்திலே பெலிஸ்தர் நின்று கொண்டு இருக்கிறான். அந்த மலையை சுற்றி பெலிஸ்தர்கள் கூட்டம் நின்று கொண்டு இஸ்ரவேல் ராணுவம் இந்த பக்கம் நின்று கொண்டிருக்கிறது. சவுல் நின்று கொண்டிருக்கிறான். சவுல் இருக்கிறதுல ஹைட். சவுலுடைய மகன் யோனாதான் நின்று கொண்டிருக்கிறான். அவன் சொல்லுகிறான், உனக்கு துணிச்சல் இருந்தா இதுல இருந்து ஒரு ஆள் வரட்டும், இஸ்ரவேல் ராணுவத்திலிருந்து ஒரு ஆள் வரட்டும், என்னை மேற்கொள்ளட்டும் என்று சொல்லி சவால் போட்டு 40 நாளும் அவனை கண்டு பயந்து நடுங்கினான். ஏன் நமக்குள்ள ஒரு பயம் வருது? ஏன் வருது? சில வேளையில பயம் வருது. மனுஷனை கொண்டு ஏன் பயம் வருது? சில பிரச்சனைகள் கண்டு ஏன் பயம் வருது? சில பாடுகளை கண்டு ஏன் பயம் வருது? உன்னை கர்த்தர் தேர்ந்தெடுத்தார் என்றால் நீ அவருடைய தோட்டத்தில் இருப்பாய் என்றால் ஏதோ ஒன்றை சேதப்படுத்த முடியாது. பிரச்சனைகள் வரதான் செய்யும், பாடுகள் வரதான் செய்யும். நீதிமான்களுக்கு அநேக துன்பங்கள் ஒன்னே சேதப்படுத்தார். அந்த தைரியம் அவனுக்குள்ள வரும். சவுலுக்கு இல்ல. சவுல் எத்தனை விதத்துல ஜெயிச்சுனா இல்ல. சவுலுடைய மகன் யோனாத்தானுக்கு இல்ல. தாவீது அண்ணனுங்க சின்ன வயதுல இருந்து பழகிருக்கார், அவனுக்கு இல்ல. ஆனா தாவீதுக்கு அந்த தைரியம் வந்தது காரணம் என்ன? தேவனுக்கும் அவனுக்கும் இந்த உறவு. சொல்ற பாருங்கய்யா, நீ என்ன வர? ஈட்டியோட பட்டயத்தோட வர, நான் எதோட வர? நீ நிந்தித்த இஸ்ரவேலின் நானும் தேவனுடைய நாமத்தில வருங்க. இந்த வார்த்தை அண்ணனுக்கு வரலையே, சவுலுக்கு வரலையே, யோனாத்தானுக்கு இல்லையே. அவர்களும் தேவனுடைய சந்ததி தானே, ஆனால் உறவு இல்லை. அவர்களுக்கும் அவனுக்கும் உறவு இல்லை. ஆனால் தாவீதுக்கும் தேவனுக்கும் உறவு இருந்தது. அதுதான் அவங்க சொல்ல வருகிறேன். இந்த உறவு இருக்கும் பொழுது மனிதர்களுக்கு உலகத்துக்கு பயப்பட மாட்டேன். எந்த ஒரு காரியம் தோத்து போவதா? அவன் சொல்றான், வெறுத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் ஏமாத்திரம். பழைய பாடு காலத்துல யூதர்கள் வழியா அந்த விருத்த சேதம் தான் ஞானஸ்தானமா இருந்தது. அதன் வழியா தான் ஞானஸ்தானம் பெற்றார். புதிய பாடு காலத்துல சொல்றான், தேவனை அறியாத மனிதன் வந்து உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறான், ஆனால் ஜீவன் உள்ள தேவன் உங்களோட இருக்கு. ஏன் பயப்படுற? தைரியமா பேசுவதற்கு காரணம் என்ன? அவன் தான் எழுதி வச்சிருக்கான். கர்த்தரின் மெய்ப்பராக காட்சி அடைவதில்லை. அதான் இன்னைக்கு தேவனோட உறவு இருக்கிற மனுஷன் ஒரு வித்தியாசம். அடுத்து சொல்றார், என்ன சொல்றார்? 2ஆம் வசனத்தை சொன்னார், கர்த்தரின் மெய்ப்பராக காட்சி அடைவதில்லை. 2வது என்ன சொல்றார்? அவர் என்னை புல்லுள்ள இடங்கள்ல வைத்து. அப்படி எல்லாம் என்ற நல்ல ஒரு ஆசீர்வாதம். வருடத்தில் நல்ல ஒரு செழிப்பை நம்ம கட்டளையிட போறோம். நல்ல ஒரு வேலையை கட்டளையிட போறோம். புல்லுள்ள இடங்கள். இங்கிலீஷ் வேதத்தை நீங்க படிச்சீங்கன்னா பசும் புல்லுன்னு இருக்கும். ஒரு பசும் புல் மேய்ச்சல் நடக்க போகிறோம். அடுத்தது படிக்குமா? என்ன சொல்றாரு? படிமா இல்ல மாதிரியே படிக்க 2ஆம் வசனம். நீ நல்லா கவனிங்க. முதல்ல என்ன பண்றாரு? புல்லுள்ள இடங்கள்ல மேய்க்கிறார். 10 ஆடுகள் ரோட்ல நடந்து போயிட்டே இருந்துச்சான். அப்ப அந்த 10 ஆடு மேய்ப்பன் பாலஸ்தீனத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா மேய்ப்பன் முன்னாடி போவாரு, ஆடுகள் என்ன பண்ணும்? பின்னாடி வரும். நம்ம ஊர்ல எப்படி இருக்கும்? ஆடுகளை முன்னாடி விட்டு மேய்ப்பன் பின்னால போவார். அப்ப மேய்ப்பன் முன்னால போயிட்டு இருக்கும்போது 10 ஆடுகள் 5 ஆடு பேசிக்கிச்சான். என்ன பேசிச்சான்? இந்த மேய்ப்பனுக்கு அறிவே இல்லையா? இந்த இடத்துல எவ்வளவு பசும்புல் எவ்வளவு அழகா இருக்கு, இதுல மேய்க்காம என்ன பண்றாரு இந்த மேய்ப்பன்? எங்கேயோ கூப்பிட்டு போறாருன்னு சொல்லிட்டு ஒரு 5 ஆடுகள் மட்டும் சொந்த அறிவை பயன்படுத்தி அதை மேய ஆரம்பிச்சுட்டான். பசும்புல்ல மேய ஆரம்பிச்ச சகுனம் அடுத்த நிமிஷமே அது பின்பதாக கரடிகள் இருந்து அந்த ஆடுகளை பீதிட்டு போட்டான். அப்ப தெரியும், உங்களை என்னையும் தேவன் தெரிந்து கொண்டார் என்றார். உங்களை என்னையும் தேவன் அழைத்தது உண்மை என்றார். உங்களுக்காக எனக்காக ஜீவனை கொடுத்தது உண்மை என்றார். ஆடுகளுக்காக ஜீவனை கொடுத்த இயேசு உண்மை என்றார். இன்றைக்கு நம்ம என்ன பண்ணுவாரு? இதுல மேய்க்கணும், இங்கே என் பிள்ளைகளை மேய்க்கணும், என் பிள்ளை இங்க வேலையில வைக்கணும், என் பிள்ளை இந்த இடத்துல எனக்கு ஆலோசனை கொடுக்கணும், இந்த இடத்துல எனக்கு வேலை சத்துல வைக்கணும்னு அவனுக்கு தெரியும். பாதத்தில் அமர்ந்திருக்கும் போது நல்ல வேலையை நம்ம கட்டிடுவார். பசும் பொருளான மேய்ச்சலை நம்ம நடத்துகிற தெய்வம். அந்த ஆடுகளுக்கு தெரியாது. உங்க பார்வை எல்லாம் நல்லாதான் தெரியும், மனுஷ வார்த்தைகள் நல்ல நயவஞ்சமாய் நல்லாதான் தெரியும். ஆனா அதுக்கு பின்னால என்ன இருக்குன்றது அவருக்கு மாத்திரம் தான் தெரியும், ஆடுகளுக்கு தெரியல. என் ஆடை இங்க மேய்ச்சா அதுக்கு பின்னாடி கரடி இருக்கு, என் ஆடுகளை பீடிட்டு போறதுன்னு சொல்லி ஆடுக்கு தெரியல. ஆனால் என் உன்னை உருவாக்கின தேவனுக்கு தெரியும், உன்னை எங்க வைக்கணும், எங்க மேய்க்கணும், எந்த இடத்துல உன்னை போஷிக்கணும் அவருக்கு தெரியும். அவர் நடத்துவார். அவர் நான் புல்லுல என்னை நடத்தி அடுத்தபடியாக நான் சாப்பிடும் பொழுது
அமர்ந்து ஆடுகள் பாத்தீங்கன்னா சலசலப்பான நீர்ல தண்ணி குடிக்காது. ஆடுகள் என்ன பண்ணாது? சலசலப்பான நீர்ல தண்ணி குடிக்காது. எதுல தண்ணி குடிக்கும்? அமர்ந்த தண்ணீர். ஆடுகளின் இருதய அரித்த ஒரே தேவன் அவர். மனிதனுக்காக கண்ணீர் வடித்த ஒரே தேவன் இயேசு. நீ உள்ளத்துல உட்கார்ந்து நீ அழும்பொழுது இருதயத்தின் வேதனையை இயேசுக்கு மாத்திரம்தான் தெரியும். உன்னை எங்க அமர்ந்த நீர்ல நடத்தணும்னு அவருக்கு தெரியும். அல்லையா? உள்ளுள்ள இடம் கொடுக்கிறார் உனக்கு. நீ அமர்ந்து சாப்பிடும் பொழுது ஒரு சமாதானமாய் சாப்பிடுவார். உன் அப்பத்தையும் தண்ணீரையும் சமாதானமாய் ஆசீர்வதிக்கும். அவங்க வாழ்க்கையில அமர்ந்தது. கரவல் ஆடுகளை எப்படி மேய்க்கணும், கரவல் ஆடுகளை எப்படி மேய்க்கணும்னு மேய்ப்படுக்க தெரியும். உன்னை நடத்துகிறவருக்கு தெரியும். உன்னை எந்த தண்ணீர் அடையில நடத்தணும், சமாதானமாய் நடத்தணும் அவருக்கு தெரியும். அதனாலதான் சொல்லப்படுது, அமர்ந்த தண்ணீர் அடையில உன்னை நடத்துவார். பசு பார்த்த கர்த்தரின் மெய்ப்பராய் எந்த இடத்தினாலும் தோற்று போவதில்லை, எந்த மனுஷன் முன்னாடி வெட்கப்படுவதில்லை. ரெண்டாவது சொல்ற, உன்னை புல்லுல மேல மேய்ப்பி. எனக்கு தெரியும் உனக்கு என்ன வேலை கொடுக்கணும், என்ன ஆசை கொடுக்கணும் தெரியும். இன்னொன்னு சொல்ற, உன்னை சமாதானமான தண்ணீர் அடையில உன்னை நடத்துவேன்னு சொல்றாரு. மூன்றாவது படிமா, அவரின் ஆத்துமாவை தேர்த்துகிறவர். மனுஷனுடைய ஆத்மாவை யாருமே என்ன பண்ண முடியாது, ஆறுதல் படுத்தவே முடியாது. ஏன்னா இது நன்றி கெட்ட உலகத்துல நம்ம வாழ்றோம். நம்ம இடத்துல நன்றி கெட்டவர்கள் உண்டு, நம்ம வீட்டை சுற்றி உண்டு, நம்ம உறவு மத்தியில உண்டு, நம்மை வேலை வாங்கி கொண்டு நமக்கு துரோகம் செய்த உண்டு, நன்றி கெட்டவர்கள் உண்டு. அப்பேற்பட்ட ஜனங்கள் மத்தியில பிக்கப்பட்ட அந்த ஆத்மா சோர்ந்து போயிருக்கும் பொழுது நம்மை நடத்துகிற தேவன் சர்வவல்லமையுள்ள தேவன். அதுதான் பேசுவார், ஆத்மாவை அவரால் தேற்ற முடியும். ஏன்னா அந்த பாடுகள் இருந்த உலகத்தை தான் வாழணும். துரோகி பைபிள் சொல்றது, பொய்யில் சூழ்ந்த பொய்யர் மத்தியிலே வாழணும். நீ அவர்களுக்காக நன்மை செய்திருப்ப, நீ அவர்களுக்கு எத்தனையோ பாடுகள் உழைத்து கொடுத்திருப்ப, எத்தனையோ உன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருப்ப. ஆனாலும் சில காரியத்துக்காக உன்னை தூக்கி எறிகிறார்கள் பாருங்க. வாழையிலை சாப்பிட்டு எப்படி தூக்கி உன் வாழ்க்கையில நடந்தது உண்டு. அப்பொழுது உன் ஆத்மா உடைந்து போகும் பொழுது எந்த மனிதனும் உன்னை தேற்ற முடியாது. ஆனா உன் உள்ளத்தை அறிந்திருக்கிற ஒரே ஒரு தேவன் இயேசுவால் உன்னை தேற்ற முடியும். அவர் ஆறுதல் பண்ண ஆகாருக்கு அதுதான் நடந்துச்சு. ஒரு குழந்தை வேணும் என்று சொல்லி அவனை பயன்படுத்தி விட்டு அவனை அனாதியா தெருவில் அனுப்பிவிட்டார். வனாந்திரத்துல போய் அழுகிற தாய் ஒரு பிள்ளையை போட்டு, என் பிள்ளை சாகிறதை நான் பார்க்கவே மாட்டேன்னு சொல்லி புலம்பும் பொழுது சரியான நேரத்தில் அந்த பிள்ளை நிமித்த தேவன் கூக்குரலை கேட்டு பக்கத்துல ஒரு நீரூற்றி உண்டு பண்ணினார். அல்லேலூயா. வனாந்திரத்துல யாரா இருப்பாங்களா உதவி செய்ய? வனாந்திரத்துல தாய் அழுகிற சத்தத்தை யார் கேட்டது? நீ சில வேளையில உன் அறையில இருந்து நீ அழுகிற சத்தத்தை உன்னை உருவாக்கின தேவன் கண்ணோக்கி பார்த்து, நீ வடித்த ஒவ்வொரு கண்ணீரும் உண்மையாக வடிக்கிற கண்ணீருக்கு பலன் உண்டு. அது பரலோகத்தினுடைய சிமிழ்ல கோப்பையில சேர்த்து வைத்திருக்கிறார். சரியான நேரத்திற்கு பதில் கொடுப்பார். அதான் மற்றவர்களுக்கு நமக்கு நம்முடைய தேவனுக்கு ஒரு வித்தியாசம். ஆத்மாவை தேற்றுகிறது. அடுத்த படிமா, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் எதுக்கு பயப்பட மாட்டேன். என்ன நடந்தாலும் சரி, என்ன பாடுகள் வந்தாலும் சரி, என்ன மரணமே நேர்ந்தாலும் சரி, எதுக்கு என்ன பண்ண மாட்டேன், பயப்பட மாட்டேன். ஏனென்றால் யார் என்ன கர்த்தர் என்னோடு இருக்கிறார். இல்லையா? பாடுகள் எதிர்காட்சி, எந்த நேரத்துல என்ன எதிர்காட்சி வரன்னு தெரியாது, என்ன எதிர்காட்டும் வரன்னு தெரியாது. நம்ம குடும்பத்துல இன்னைக்கு நடந்து கொண்டு படுக்கையில் இருந்து கொண்டிருக்கிறார். அந்த மரண இருள் அவர்களை சூழ்ந்து கொண்டு, அந்த பயத்தின் ஆவி அவர்களை சூழ்ந்து கொள்ளும் பொழுது இயேசு நிச்சயமாகவே ஆறுதல் கொடுக்கணும். நம்பிக்கை அவர்கள் கொடுக்க முடியும். இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ பேர் போயிட்டாங்க. 2020 எத்தனையோ சாட்சிகள் பேர். எனக்கு எங்க சர்ச்சில் உள்ள அந்த ட்ரஸ்டர் நல்லா இருந்தாரு, திடீர்னு ஹாஸ்பிட்டலுக்கு போனாரு, முடிஞ்சு போச்சு. என்னன்னு கேட்டா கொரோனா இறந்து போயிட்டாரு. அவங்க முகத்திலோட காண்பிக்கவில்லை. எங்க உறவுல ஒரு ரிலேட்டிவ் அப்படிதான் போனாரு, ஹாஸ்பிட்டலுக்கு போனார். 45 வருஷம் என்ன ஆனாலும் தெரியாது. இன்றைக்கு சூழ்நிலை அப்படிதான் இருக்கு. ஆனாலும் மரண இருளின் பள்ளத்தாக்கி நடந்தாலும் பொருளாப்புக்கு நான் பயப்படுறேன். ஏனென்றால் தேவரீனோடு இருக்கிறேன். தடியும் என்னை நமக்கு ஒரு நம்பிக்கை, எதற்காக அழைத்தால் அதை நிறைவேற்றுகிறதே. ஆகவே நாம் என்ன நோக்கத்தோடு நம்ம அழைத்தார், பூமியில எதற்காக நம்மை தெரிந்து கொண்டார், அவர் சித்தப்படி நான் செய்கிறானா, ஒவ்வொரு நாளும் அவருடைய சித்தப்படி நடந்து கொண்டிருக்கிறானா, அவருடைய பாளையத்துக்குள் நான் இருக்கிறேனா, அவருடைய வேலைக்குள் நான் இருக்கிறேனா, அவருடைய சித்தத்தை நான் செய்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி உணர்வை நாம் சிந்திக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் என்னை வைப்பாராட்டா. மனுஷ ஆலோசனைகள் அல்ல, மனுஷ ஆலோசனை நம்ம நடத்தவே முடியாது, நம்முடைய ஞானம் நம்மை நடத்தவே முடியாது. உன்னை உருவாக்கின தேவன் உனக்கு முன்பதாய் வெளியரங்கமாக இருக்கு. பாடுகளோடு இருக்கும் பொழுது, வேதனைகளோடு இருக்கு, கண்ணீரோடு இருக்கும் பொழுது வெளியரங்கமாக இருக்கிறது அவருக்கு முன்பதாக. அதான் சங்கீதம் 139:1-2 சொல்லுது. என்ன சொல்ற, உன் காதலை மறந்திருக்கிறேன், நீ ஒரு காதலை எழுந்திருக்கிறேன், நீ எழுந்திருந்தே அழுந்திருக்கிறேன், எல்லாவற்றையும் நான் எழுந்திருக்கேன். தாவீது சொல்றாங்க, எனக்கு ஆச்சரியமா இருக்கிறது, உன்னுடைய காரியம் எல்லாம் தேவனுக்கு முன்பதாக வெளியரங்கமாக இருக்கிறது.
ஆகவே இந்த வருடம் 2020 வரைக்கும் எப்படி நாம் இருந்தோமோ தெரியும். இந்த வருடத்துல முதல் மாதத்துல நின்று பிடித்துக் கொள்ளும். கர்த்தாவே, இந்த நாளில் என் பிள்ளைகளை நீங்க மேய்க்கலாம், என்னை நீங்க மேய்க்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன், என் குடும்பத்தை ஒப்பு கொடுங்க, ஊழியத்தை ஒப்பு கொடுங்க, என் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன், நீங்க நடத்துங்க. உங்களுடைய பெருமிஷன் இல்லாம என் பிள்ளையோட வாழ்க்கையில் எதுவும் நடக்க கூடாது, என்னுடைய வாழ்க்கையில் நடக்கூடாது, என் சுயம் நடக்கவே கூடாது. இந்த வருடத்தில் என்னை நீங்க நடத்துங்கன்னு சொல்லி அந்த மேய்ப்பனின் கையில நம்ம கொடுப்போம். அந்த மேய்ப்பன் கையில நம்ம கொடுக்கும் பொழுது அவர் நடத்துகிறது அதிசயமாயிரு, அவர் நடத்துகிறது ஆச்சரியமாயிரு. அவர் அற்புதமானவர், அவர் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் நித்திய பிதா. அவர் என்ன பண்றாரு? நம்மை நடத்துகிறோம். தயவு செய்து இந்த வருடம் முழுவதும் நம்மை பாதுகாக்க. இந்த வருடத்துல பிள்ளைகளுக்கு என்ன ஆசீர்வாதம் வைத்திருக்கார், என் வீட்டுக்கு என்ன ஆசீர்வாதம், என் ஊழியத்தில் என்ன காரியம் வைத்திருக்கிறார். கர்த்தர் என்னை நடத்த வேண்டும். என்னுடைய ஆலோசனை மனுஷனை என்னை நடத்தவே கூடாது, கர்த்தரே என்னை நடத்த வேண்டும் என்ற உறுதிமொழி எடுப்போம். இந்த வருடத்துல சொல்லி இருக்கிறார், கர்த்தர் நானே உன்னை நடத்துகிறேன். மகா வறட்சியான காலங்களில் உன்னை என்ன பண்ணுவேன்? நடத்துவேன். நீ காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண, உன் வாய்க்காலோடு மனுஷர்களுடைய கைவிடலாம், மனுஷரை நம்பி இருந்த மனுஷர்களோட துரோகம் செய்யலாம். கர்த்தர் உன்னை விட்டு கொடுக்க மாட்டான். உன்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவன். கடைசி வரைக்கும் அந்த பூமியில நடத்துவான். முதிர் வயது வரைக்கும் தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவேன் சொன்னார். அவர் ஒரு திட்டம் போட்டார்னா உன் வாழ்க்கையில ஒரு காரியத்தை நிறைவேற்ற எந்த மனுஷனும் அதை தடுக்கவே முடியாது. உனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை ஒரு மணியும் தொட முடியாது. ஆகவே நான் சொல்றேன், அவர் கைக்குள்ள நிற்பேன், கைக்குள்ள நிற்பேன். பிடித்துக்கணும். அப்பா கையை நீ பிடிச்சுக்கணும். என்னை நடத்துங்கப்பா, அந்த வருடம் முழுவதும் என் குடும்பத்தை நடத்துங்கப்பா. என் ஆலோசனை எல்லாம் வீணாய் போகும், என்னுடைய சுயம் எல்லாம் அழியட்டும். உன் சித்தம் என் குடும்பத்தில் நிறைவேறும், என்னோட பிள்ளையோட வாழ்க்கையில் நிறைவேறட்டும், என் சொந்த ஊழியத்தில் நிறைவேறட்டும். என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல். எனக்கு நீ எதிர்த்து இருக்கிறேன் போது எதையாவது தடை இருக்கிறதா? நேசியின் பாளையத்தில் உழ முடியாத ஏதாவது தடை இருக்குதா? நாம் நினைத்து கொள்ள நினைப்போடு நம்ம அப்படியே கண்களை மூடுவோமா, கண்களை மூடுவோமா, கண்களை மூடுவோமா, ஒப்பு கொடுப்போமா, ஊழியத்தை ஒப்பு கொடுக்கும், குடும்பத்தை ஒப்பு கொடுக்கும். என்னுடைய ஞானத்தில் அந்த குடும்பத்தை நடத்த முடியலப்பா, சொல்லுங்க வாயை திறந்து. என்னுடைய ஞானத்தால் என் குடும்பத்தை நடத்த முடியல சுவாமி, என்னுடைய புத்தியினால் இந்த குடும்பத்தை நடத்த முடியவில்லை அப்பா, என்னுடைய மாம்ச அறிவினால் குடும்பத்தை நடத்த முடியல. இந்த வருடம் நீ சொன்ன வாக்குத்தத்தத்தின் முன்னாடி ஒன்றில் நீ குறைந்து போவதில்லை, ஒன்றில் நீ தாண்டு போவதில்லை. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், ஒரு காரியத்திலும் குறைந்து போவதில்லை. சொல்லு வாயை திறந்து சொல்லு. சொல்லி உன்னுடைய ஞானத்தினால் நீ தோற்று போனாய், உன்னுடைய ஞானத்தை பயன்படுத்தி தோற்று போனாய். கவனி சாந்த வாணி சந்த ரெவிகினி சாம்பரா லாசுத்த ரெவிகினி சாம்ப ரோகிணி சாந்தனா ஒரு பலாக்குடி சாந்தரி வாணி சந்தன திரும்பி திரும்ப. உன்னுடைய ஞானத்தை வைத்து நீ ஓட முடியாது, உன்னுடைய ஞானத்தை வைத்து உன் குடும்பத்தை நடத்த முடியாது, உன் தொழிலை நடத்த முடியாது, உன் குடும்பத்தை நடத்த முடியாது, ஊழியத்தை நடத்த முடியாது. கர்த்தாவே, இந்த வருடம் என்னை பிடித்துக் கொள்ளுவீராக, என் கைகளை பிடித்துக் கொள்ளுங்க ஐயா. நீங்க என்ன மேய்ங்க ஆண்டவர், வீட்டை சுத்தி ஒரு வேலை போடுங்க ஆண்டவர். எனக்கு விரோதமா இருக்கிற பர்வதங்களுக்கு விரோதமாக இந்த காரியத்தை நீட்டி இறங்குவீராக. எங்களை தாழ்த்தி ஒப்புவிடுகிறோம் ஐயா, எங்களை தாழ்த்தி ஒப்புவிடுகிறோம் ஐயா. ஒவ்வொருவரையும் நீ ஆசீர்வதிக்கப்படி இறங்கி வருவீராக. இந்த வருடத்தினுடைய பிள்ளைகளுக்கு நீ வாக்கு கொடுத்தது, நானே உன்னை கையை பிடித்து நடத்துவேன், நீ என் மந்தை நாடுகளாயிருப்பார். நினைந்த ஒரு சம்பரோகி சாந்தனா, நீ என் மந்தையை மைப்பனாய் இருக்கிறார். நீ எந்த மந்தரோகி சம்பரோகி சாந்தனா ஒரு பலாகுடி சந்திரி வாணி சந்தன. இந்த நாளில் ஒரு வேலையை உண்டாக்கும் பிள்ளைகள் பார்த்தீங்க. குழப்பத்தின் ஆவி வெளியே போகட்டும், குழப்பத்தின் ஆவி வெளியே போகட்டும். மாறாத மனுஷர்கள் மாறட்டும். என் பிள்ளைகள் வாழ்ந்திருக்க முடியாதபடி தடையா இருக்கிற மனுஷர் அவிசுவாசிகளை நீ சந்தித்தவர்கள் ஐயா. ஒன்று சந்தைகளை அப்புறப்படுத்த ஆண்டவர், தேவனை அறிந்து கொள்ள விடாதபடி, தேவனுக்காக ஊழியம் செய்ய விடாதபடி, தேவனுக்காக பிரகாசிக்க முடியாதபடி எல்லையில தடையை போட்டுக் கொண்டு அப்பேற்பட்ட அவிசுவாசி மனுஷர்கள் எங்க குடும்பத்தை விட்டு நீங்க அப்புறப்படுத்த ஆண்டவர். நீங்க உதவி செஞ்சாமியானவர் செய்வதற்காக நன்றி அப்பா. நீங்க நன்றி ஆண்டவர். அவிசுவாசத்தை நிமித்தம் ஐயா, எங்க குடும்பத்தில் இருக்கிற அவிசுவாசத்தை நிமித்தம் ஐயா, எங்க குடும்பத்தில் உள்ள அவிசுவாசிகள் நிமித்தம் ஆண்டவர். என் குடும்பத்தில் உடைய காலம் இறந்து நீ எதையும் நன்மையை செய்ய முடியவில்லை, என் குடும்பத்தை நீ ஆசீர்வதிக்க முடியலையப்பா. நீங்க மனம் இறங்குங்க ஆண்டவர், ஒன்று ரட்சிங்க, இல்ல அப்புறப்படுத்துங்க ஆண்டவர். நாங்கள் உண்மை ஆராதிக்க விடாதபடி, உண்மை நாங்கள் மனதார ஆராதிக்க முடியாதபடி, இப்படி ஊழியத்தை செய்ய விடாதபடி என்னுடைய மனதை ஆண்டவர் குழப்புகிற அந்தகார ஓடைகளுக்கு ஆண்டவர் இந்த வருடம் ஒரு விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால். ஒவ்வொரு குடும்பத்தின் தடையின் ஆவிகள் உடைத்து செல்லுங்கள், போராட்டத்தின் ஆவிகள் விலகுவதால் எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக.
டெலிவரி மினிஸ்ட்ரி என்ன நோக்கத்தோடு நீ ஆரம்பிச்சிடும் அதை நீ சொன்னபடி நிறைவேற்று ஆண்டவர். அதை நிமித்த ஒவ்வொரு குடும்பம் தலைகட்டம் ஆண்டவர். 2 மருத்துவர்கள் ஆண்டவர் உனக்காக நிற்கும் பொழுது அந்த குடும்பங்கள் தலைத்தது என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமானின் சந்ததி அப்பத்துக்காக இறந்து திறந்து சரித்திரம் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாள் இந்த குடும்பத்தின் கண்ணினை அப்பத்தின் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு குடும்பத்தின் தண்ணீரம் ஆசீர்வதிக்கப்படுவதா. மனுஷனுடைய கையை எதிர்பார்க்க வேண்டியதில்லை அப்பா. எங்கள் மண்ணைகள் மனிதனுடைய கையை ஏற்றி நோக்கி போக வேண்டியதில்லை. பரலோகம் திறவேண்டும் ஐயா. ஒவ்வொரு வீடின் மத்தியிலும் ஒரு நிமிஷத்தில் ஐயா பல லட்சம் ஜனங்களுக்கு ஆண்டவர் காடைகளை அனுப்பி நீ போஷித்த தேவன் அல்லவா. ஒரு கீழ் காற்று பரலோகத்தில் இறங்கி வரட்டும். எங்கள் வீடுகளை நிரப்பட்டு சாமி. வீட்டுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற பொல்லாத வல்லமைகள், பிசாசின் அந்தகார வல்லமைகள், பிசாசின் கிரியைகள், சத்துருவின் கிரியைகள் இந்த வருடத்தில் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. செத்த ஆவிகள் விலகுவதாக, மாந்திரிக ஆவிகள் விலகுவதாக, பூஜையின் ஆவிகள் விலகுவதாக, அவுசுவாச ஆவிகள் விலகுவதாக, குட்டிக்கார ஆவிகள் விலகுவதாக, தீமையின் ஆவிகள் விலகுவதாக, எல்லா எரிச்சலின் ஆவியும் கொண்டு வெளியேறுவதாக. திருமணி கொண்டு வருகிற பொல்லாத பிசாசு இயேசுவின் நாமத்தில் வேரோடு பட்டு போவானா. இந்த நாள் முழுவதும் எங்களை நடத்துகிறதுக்காக நன்றி அப்பா. இதை தாங்க கரத்தில் எங்களை ஒப்புக்கொள்ளும். மீதியான நேரம் வரைக்கும் இந்த கிருபைகளை தாங்கிக் கொள்ளும். தொடர்ந்து கத்திற்குள் எங்களை மகிழ்ச்சியாக இந்த வருடம் முழுவதும் எங்கள் பிள்ளைகளை நடத்துங்க. தொடர்ந்து காத்துக்கொள்ளும் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் இருக்கிறார்கள். ஆமென்.